சரசு, சீரோடு சிறப்போடும் பல்லாண்டு காலம் வாழ்வாயம்மா. என்ன மன்னிச்சிருங்க. இப்பவும் அப்பவும் இருந்த குழந்தை துள்ளி எழுந்துட்டாளே, உங்க பெருமை தெரிஞ்சுக்காம ஏதேதோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடுற இடத்துல அதை உணர்ந்தாலே மன்னிப்பே தேவையில்லை. நான் வரட்டுமா சரசு? வணக்கம். கடவுளுடைய மறு அவதாரம் நீங்க. இப்போ அப்போ இருக்கிற குழந்தை சரஸ்வதி உங்க பாட்டை கேட்டதும் கலகலன்னு சிரிச்சு ஓடியா. நீங்க பிறந்த ஊர்ல நாங்களும் பிறந்ததை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறோம்ங்க. நாங்க வர்றோங்க. வணக்கம். நான் சந்தைக்கு போயிட்டு இப்பத்தானே வர்றேன். நான் பாடினேனா நீலகண்டம் நீலகண்டம். அத்தா, சரசு உடம்புக்கு ரொம்ப முடியலையா? உங்க நினைப்பாவே இருக்காளா? உடனே போய் பார்த்துட்டு வாங்கத்தா. ஆண்டவன் நன்றால சரசுக்கு குணமாயிடுதான். இனிமே கவலைப்பட ஒண்ணுமே இல்லை. கடவுளே, எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியம்மா? வாங்க வாங்க வாங்க. உட்காருங்க. பொண்ணை பாக்கலாமா? பாக்கலாமே. பொண்ணு உள்ள அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை கூப்பிடுறேன். பள்ளி பள்ளி அவங்க எல்லாம் வந்தாச்சு. வந்து நமஸ்காரம் பண்ணிக்க. எனக்கு ஒரே ஒரு தங்கச்சிங்க, ரொம்ப அருமையா வளர்ப்பேன். நான் கிழிச்ச கோட்டை தாண்டாது. ஆமா, இதை உள்ள போய் பாத்துக்கிறேன். பள்ளி பள்ளி இன்பமா ஓடிட்டாளா? பள்ளி பள்ளி பொண்ணுங்க, பொண்ணு கிணத்தடிக்கு தண்ணி எடுக்க போயிருக்கு. கொஞ்சம் இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு சொன்னா இன்னைக்கு கோடை கழிக்க மறந்துருப்பான். இருக்கும் இருக்கும். என்ன பிள்ளை தலை தெரிக்க ஓடியார? இப்ப தலை போற ஆபத்து. எங்க அண்ணன் இல்ல, என்ன அவருக்கு ஒண்ணும் இல்ல. பணத்துக்காக ஆசைப்பட்டு 3 கொலை பண்ண முனுசாமி தலையில என்ன கட்டி வைக்க போறார். அவன் தலையில உன்னையும் கட்டுறான். பள்ளி, என்ன பைத்தியம் பிடிச்சு அலைய வச்சிடாத. அதனாலதான் அவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் பின்பக்கமா தப்பிச்சு ஓடியாந்து. இப்ப என்ன பண்ண சொல்ற? இத கட்டு. தாலியா? ஐயோ, ஜாதகம் பார்த்து சம்பிரதாய பிரகாரம் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு கட்டுனா எப்படி? யோ, சம்பிரதாயப்படிதான் எல்லாம் நடந்துதா? அதையெல்லாம் ஞாபகப்படுத்தாத. இப்ப என்ன செய்ய சொல்ற? இத கழுத்துல கட்டு. ஏன் கழுத்துல கட்ட? இதுக்கு முந்தி தாலி கட்டியிருந்தா தானே எனக்கு தெரியும். இங்க வா. எவனாவது வந்துருவா, ஒரு முடிச்சு போடும். ஏமா தர்மனே, தாமதமா வந்து பிடிக்க சொல்லி அவனை தாண்டி நான் அடிக்கடி கும்பிடுவேன். கும்பிடு. அங்க வாரு, லிங்க வெடிச்சு சிவன் வெளியில வராரு. சிவருமானே. நீயா எங்கடா வந்த? என் தங்கச்சி வள்ளி வந்தாடா. அது இருக்கட்டும்டா, தொழில விட்டுட்டு எப்படி சாப்பிடுற? எனக்கு சாப்பாடு கவலை. நாளைல இருந்து பாலும் பழமா சாப்பிட போறேன்டா. என் தங்கச்சிய ஒரு பெரிய பணக்காரனுக்கே கட்டி தர போறேன். நீ தாண்டா சொத்துக்கு அறைய போற. நான் என்னப்பா ஏழை, நீ பணக்காரன் ஆயிட்டா கண்ணா பின்னான்னு கண்டதை சாப்பிட்டு உடம்பு கெடுத்துக்காத. ஆமாடா, சொன்னா கேட்க மாட்டியா? என் தங்கச்சி வந்தா உடனே வர சொல்லு. நில்றா. உன் தங்கச்சிய கையோட கூட்டு போணுமா? ஆமா, உள்ளதான் இருக்கு. உள்ள இருக்கா? உள்ளதாண்டா இருக்கு. வள்ளி வள்ளி, நீ கூப்பிட்டா வரமாட்டான், நான் கூப்பிட்டா தான் வருவா. வள்ளி, அடியா வள்ளி. அடியா வள்ளியா? ஏன்டா பயமுறுத்துற? என்ன மச்சான்? மச்சானா, தலை கலைஞ்சிருக்கு, பூ வாடி இருக்குது. அண்ணா பின்னா கற்பனை பண்ணாத. சமையல் பண்ணிட்டு இருந்தா. சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தியா? இந்த வீட்டுல உனக்கு என்ன வேலை? இவன் யாரு? புறப்படி சீக்கிரம் வீட்டுக்கு. வீட்டுக்கா? ஒரு பொண்ணு புருஷன் வீட்டை விட்டு எப்படி நான் வர முடியும்? புருஷன் வீடா? இன்னும் 2 தடவை சொல்லு, பின்னாடியே வீட்டுக்கு போயிருவான். இங்க பாரு, நான் செத்தாலும் சரி உன்னை இவனை கட்டித்தர மாட்டேன். சீக்கிரம் புறப்படு. அண்ணே, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சுதா நாங்க 2 பேரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். நல்லா முடிச்சு போட்டேன், உன்னால அவுக்க முடியாது.
அட பாவி, என் ஆசையில மண்ணை போட்டுட்டியே. ஏன்டா இப்படி பதற? பேசாம இங்கே இருடா. ஒருவேளை சாப்பாடுனாலும் ஒழுங்கா சாப்பிடுறா. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட பிறந்தவனா? அதுவும் கிடைக்காம நீ அலைய போற. டேய், இப்பவே போறேன்டா. வரும்போது 3 வர முனுசாமியோட வர்றேன். வந்து உன்னை ஒரு கை பாக்குறடா. பாருடா. இவன் ஏன் பெனாத்திக்கிட்டே இருக்கிறான்? நீ வா போலாம். வருங்கால மாப்பிள ஆப்பக்கடை வரையும் போயிட்டு வந்துடுறோம். இன்னுகிட்டே இருங்கடா. என்னையா பதற? பதறாம அவளுக்கு கல்யாணம் ஆகி போச்சு. ஆமா ஐயா, ஒரு வெட்டி பையன் என் தங்கச்சி கருத்துல தாலியை கட்டி விட்டான். அப்படியா? ஆமா ஐயா. இங்க பாரு, நீ 3 கொலை பண்ணது வாஸ்தவமா இருந்தா இந்த 4வது ஒண்ணு பண்ணு. ஏயா, இந்த சிதம்பரத்துல என்ன மீறின ஒருத்தர் இருக்கானா? இருக்கானே. யார் அவன்? வா காட்டு. காட்டு. இந்த வீடுதானா? ஆமா. யார் அவன்? கூப்பிடு. வெளியே வாடா. இப்ப வரமாட்டானே. என்னடா இவன் தாங்க. இவன் தானா? ஆமா. இவன் வெட்டுறதுக்கு அந்த அருவாளு ஒரு தட்டு தட்டால போதுமே. அப்ப தட்டுங்க. ஏண்டா நீ 3 கொலை முனிசாமியா? 3 கொலையை பண்ணிட்டு ஊரா தம்பட்ட அடிச்சு தலையிற. நான் யார் தெரியுமா? 14 கொலை பண்ணிருக்கேன். அங்க சொல்லு. என் ஜாதகத்துல 18 கொலை பண்ணணும்னு இருக்குது. இன்னும் 2 தான் பாக்கி. அதுல ஒருத்தனை முடிவு பண்ணிட்டேன். யார் அவன்? பின்னாடி நிக்கிறானே சிங்காரம். இன்னொருத்தன் நீயே முடிவு பண்ணிக்க. என்னடா இது? உங்களை சொல்றான். அண்ணே அண்ணே திருங்கண்ணே, இவன் பேச்சு கேட்டு நான் இங்க வந்துட்டேன். நீ இவ்வளவு பேர் ஆளு எனக்கு தெரியவே தெரியாது. என் கையை எடுத்து விட்டுறேன். நான் ஊரை பார்க்க ஓடி போயிருவியா? போயிடுறேன். நான் யார் தெரியுமாடா? நரம்படி முருகன். என் வித்தையை நான் இது வரைக்கும் வெளியில காட்டல. அண்ணே எழுந்திரி. இந்த பக்கம் இனிமே வரமாட்டியே. வரமாட்டேன். போ. சத்தியமா வரமாட்டேன். போட. ஏண்டா 3 கொலை முனிசாமி உனக்கு அடியாளா? நரம்பு வேலை வேணாம், என் மேல வேணாம். அந்த வேலை வேணாம். நேரத்தை ரெண்டு பார்த்தா சொல்லிவிட்டேன். என்கிட்ட பல வித்தை இருக்குது. இருக்கட்டும், நான் வேற ஆளை கூட்டியா. நீலாவதி, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். சரி, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு சீக்கிரம் வந்துருங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பூஜையை முடிச்சிட்டு சாப்பிடுங்க. சரி. ஓம் சிவாய நமः. ஓம் மகேஸ்வராய நமः. ஓம் சம்பவே நமः. ஓம் ஜெகத்வாங்கணே நமः. ஓம் ஜெகத்குரவே நமः. ஓம் ஜோமகேசாய நமः. ஓம் மகாஜனகாய நமः. ஓம் ஜாரிப்ராய நமः. ஓம் துத்ராய நமः. ஓம் பூதபதே நமः. ஓம் ஸ்டாண்வே நமः. ஓம் அயத்புத்ராய நமः. ஓம் திகம்பராய நமः. சுவாமி, மறுபடியும் வருகிறேன் என்று சொல்லி சென்றவர் வரவே இல்லையே. இல்லை கலாவதி, வர நேரம் இல்லை. வர மனமில்லை என்று சொல்லுங்கள். இப்போது கடவுளிடம் நான் என்ன வேண்டிக் கொண்டேன் தெரியுமா? என்ன வேண்டிக் கொண்ட? என் அன்பரின் கல்மனதை சற்றே கனிய வைப்பாய் நடராஜா என்று வேண்டிக் கொண்டு தலை நிமிர்ந்தேன். ஐயனின் அருளால் தங்களை கண்டேன். நீ ஒரு அழகான பெண் என்றுதான் இதுவரையில் நினைத்திருந்தேன். அதை விட அழகாகவும் நீ பேசுகிறாயே. தங்களை விடவா? தங்களின் சொல்லழகு இசையமுதத்தோடு கலந்து வரும்போது 5 அறிவு படைத்த விலங்கினும் கூட உருகி போய் நிற்குமே. அங்க பாரு. எல்லோரும் நம்மையே பார்க்கிறார்கள். வாருங்கள் போகலாம். இன்னும் வரலையே. வாங்க. அமருங்க சுவாமி. பங்கஜா, மோகனா, ஏய், என்னம்மா? போய் சீக்கிரம் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிம்மா. மோகனா, நீ போடி.
சரி பாப்போம்.